ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி செஸ்வான் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு கப் நிறையா மெல்லிசா நீல வாக்கில் நறுக்கின முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். ஒரு கப் நிறையா ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து கட் பண்ணிக்கலாம் நீல வாக்கில். அதே மாதிரி கேரட் வந்துட்டு நீல வாக்கில் மெல்லிசா கட் பண்ணிக்கலாம். ஒரு கப் நிறையா குடமிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை சின்ன துண்டங்களாக கட் பண்ணிக்கலாம் பொடியாக. அது வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 6 பூண்டு வந்துட்டு தோல் உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். சின்ன இஞ்சி பீஸ் வந்துட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த செஸ்வான் நூடுல்ஸ் மேலே தூவுறதுக்கு லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் ஒயிட் பெப்பரு, அப்படி இல்லைன்னா பிளாக் பெப்பரு, ஒரு ஸ்பூன் சால்ட்டு, ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகர், இந்த மூணையும் கலந்து மிக்சியில் தூள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நூடுல்ஸ் பாருங்கள். இதில் எந்த டைம் போட்டிருக்கோ அந்த டைம் மட்டும் வேக வச்சா போதும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரணுங்க. நல்லா கொதிச்சு பப்பிள்ஸ் வரணும். அப்போ தான் வந்துட்டு இது ஒட்டாமல் இருக்கும், ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கும். குழஞ்சி போகாமல் சட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த என்ன டைம் போட்டிருக்கோ அது மட்டும் வேக வச்சிங்கன்னா போதும். இந்த டைம் நூடுல்ஸ் போட்டாச்சு, அது வெந்து வரட்டுங்க. இப்போ ஆயில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொழு பொழுன்னு வருங்க. உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. கரண்டியில் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு வடிகட்டி வச்சுட்டு வடிகட்டிக்கலாங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் வடிகட்டிடணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா பொழு பொழுன்னு வரும், இல்லைன்னா கட்டி பட்டுரும். இந்த டைமில் வந்துட்டு இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் கலந்துக்கலாங்க. இப்போ 2 முள்கரண்டி எடுத்து கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அது ஒன்றோட ஒன்று அந்த ஆயில் போட்டு சேர்கிற மாதிரி போதும். ஆயில் கிளறி விட்டது. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு பட்டர் போட்டாச்சு. இந்த டைமில் பூண்டு பொருட்கள் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பேயும் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டுங்க. கொஞ்சம் லைட் கோல்டன் கலருக்கு வதங்கி வந்தாச்சு. இப்போ வந்து கேரட்டை போட்டாச்சு. இதோடு வந்துட்டு முட்டைக்கோசை நீளவாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்துட்டு இதோடு சேர்த்துக்கலாங்க. கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கலாங்க. டேஸ்ட்டில் தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ குடமிளகாயை சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் வதக்கிவிடுங்க. இப்போ இந்த டைமில் நான் வந்துட்டு குடமிளகாய் சேர்க்கணும். இது வந்து மொத்தத்துக்குமே இந்த காய் மொத்தமும் 70% இருந்தால் போதும். கிரன்ச்சியாக இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ரெட் சில்லி சாஸ் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ கிரீன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இந்த டைமில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வந்துட்டு சோயா சாஸ் கலந்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுறணுங்க. நல்லா அந்த இப்போ ஊற்றின சாஸ் எல்லாமே கலந்து வர்ற மாதிரி இந்த காயை வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டாச்சு. இந்த டைமில் தான் போடணும் ஸ்ப்ரிங் ஆனியனை. இப்போ வந்துட்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. டொமேட்டோ கெச்சப் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அதோட கலந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நூடுல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி பொழு பொழுன்னு இருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு அதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காய்கறிகளோட சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இந்த முறையில் வந்துட்டு நம்ம செஸ்வான் நூடுல்ஸ் செய்கிற ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகரு இதெல்லாமே கலந்த சுகரு, சால்ட்டு, பெப்பர் வந்து கலந்து விட்டு இப்போ முள்கரண்டியில் நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ டேஸ்டியாக கம்மன்னு சூப்பரான முறையில் செஸ்வான் நூடுல்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் தூவி விட்டாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ அந்த பவுடரையும் நம்ம தூவி விட்டுக்கலாம்.
இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.